லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இந்த பில்டிங் நம்ம உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இது எங்கே இருக்குங்கிறது சொல்கிறேன். உள்ளுக்குள்ளே நிறைய டிப்ஸு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் உபயோகரமாக இருக்கும். ஸோ இந்த பில்டிங் நார்த் ஃபேஸிங் மதுரையில் சதாசிவ நகர் குமரன் தெருங்கிற ஒரு பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ஸோ பேஸ் மட்டம் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் இருக்குது. இந்த பகுதியில் திடீர்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டு ட்ரைனேஜ் எல்லாம் பண்ணும்போது நிறைய பில்டிங் உங்களுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் பக்கத்து பில்டிங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பள்ளத்துக்குள்ளே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரோடு மட்டத்தை விட 1.5 அடி பள்ளமாக போயிடுச்சு. பட் நாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா பில்டிங் இது ரோடு மட்டத்திலேருந்து 5 ஃபீட் தூக்கிட்டோம். மதுரை தவிர வேறு எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி பெருசாக பேஸ்மெண்ட்டம் ஜாஸ்தி காணேன். ஈவன் நான் கும்பகோணம், கோயம்புத்தூர், திருப்பூர், அது போக முக்கியமாக திருவாதூருக்கும் போயிருக்கிறேன். பேஸ்மெண்ட்டை 2 அடி 3 அடி அதிகபட்சமாக இருக்குது. பட் இங்கே பார்த்தோம்னா நாங்கள் 5 ஃபீட் திடீர்னு சொல்லிட்டு ரோடு தூக்கிடுவாங்க. மதுரையில் வில்லாபுரம் ஹவுசிங் போர்டுங்கிற ஒரு பகுதியில் ரோடு அன்ஃபார்ச்சுனேட்டாக தூக்கிட்டாங்க கவர்மெண்ட்டு. இட்ஸ் ஓகே, அது ஏதோ ஒரு காரணத்திற்காக தூக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா பேஸ்மெட்டத்தில் நீங்கள் எப்போவுமே காம்ப்ரமைஸ் ஆகிக்காதீங்க. ரெண்டாவது, இந்த பில்டிங்கில் கொஞ்சம் கிராஸ் இருக்குது. உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை ஏரியல் வியூவாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் காமிச்சுக்கிறேன். இது ஒரு நார்த் ஃபேஸிங்கில் அந்த அக்கா நிற்கிறாங்க இல்லையா, அதுதான் நார்த் ஃபேஸிங் தலைவாசல் வரும். ஸோ இது படி ஏறுறது. அப்புறம் இது போர்ட்டிகோ. ஸோ ஈசான மூலையில் போர்ட்டிகோ இருக்கிறது. ஸோ போர் போட்டிருக்குறோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 350 அடி போர் எக்ஸிஸ்டிங் இருக்கிறது தான். ஸோ அதில் இது ஃபுல்லாக வண்டி நிப்பாட்டுற மாதிரி, குட்டி வண்டி நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து படி ஏறுறதற்குண்டான லாப நட்ட கணக்கை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் நமக்கு சுவர் இடம். இங்கே ஒரு கேட்டு வந்துடும். ஓகேங்களா, இங்கே கேட்டு வந்துடும். அப்புறம் இந்த போர்ட்டிகோவுக்கு போகிறதுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் எடுத்துருவோம். ஆக்சுவலாக நாங்கள் இதை உள்ளே போகிறதுக்கு பாதையை விடாமல் போட்டுட்டோம். அப்புறம் கிளைண்ட் சைட்டில் இருந்து எங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு 2 அடி விடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த லாப நட்ட கணக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். வலது கால் எடுத்து வைக்கிறோம். லாபம், நட்டம், லாபம், நட்டம், லாபம், நஷ்டம். லாபத்தில் லேண்டிங்கில் நான் நின்றுட்டேங்க. ஸோ இது லாபம்னு வந்துருச்சுங்களா. பட் நீங்கள் முன்னையே அடுத்த கால் எடுத்து வச்சு தலைவாசல் கதவு திறந்து உள்ளே நாங்கள் வந்துட்டோம். இந்த அக்கா வந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்த இடம்தான் ஹாலனுடைய வாசல். இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முன்னையும் இப்படி இறங்கும்போது பார்த்தோம்னா இப்படி இறங்கி வர்றோம். ஸோ நீங்கள் லாப நட்ட கணக்கு பார்க்கும்போது இந்த லேண்டிங் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் தான் கணக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வலது காலை நீங்கள் 4 படி ஏறி மேலே போகும்போது லாபம்னு எடுத்துக்கணும். இப்போ இதில் இது உங்களுக்கு ஒரு வெராண்டா, 2 வீலர் நிறுத்துறதுக்கு உண்டான அமைப்பு. அண்ட் தென் இது உங்களுக்கு வண்டி வாசல் நிறுத்துறதுக்கு உண்டான அமைப்பு. இது மேலேருந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஏரியல் வியூ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிற்கிறது வாயு மூலை அப்படின்ற ஒரு கட்டடத்தில் பகுதியில் நான் நிற்கிறேங்க. இப்போ பாருங்கள், இந்த ரூமில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் நாங்கள் எப்படி கொடுத்துருக்கோம்னாக்கா தலைவாசலுங்கிறது இங்கே வந்துடுது. ஓகேங்களா, இதுதான் தலைவாசலுக்கு உண்டான அமைப்பு. இப்படியே வந்தோம்னாக்கா இதிலேருந்து இப்படி உள்ளே வந்துடும் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் ரோட் சைடில் ஜன்னல் வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. தென் இந்த வால் பாருங்கள், கிராஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது எங்கள் ஆஃபீஸில் ஆர்கிடெக்ட் பாலாஜின்னு ஒருத்தவர் பண்ணுறாரு. ஸோ இது எல்லாமே அவர் தான் கிட்டத்தட்ட இந்த கிராஸ்லாம் எடுத்து டிசைன் பண்ணியிருக்கிறது. ஸோ இது 4 இன்ச் வரும். இதுக்கப்புறம் இந்த கிராஸ் எடுத்துருவோம் நாங்கள். அந்த பக்கம் வரும்போது நான் அந்த மாதிரி சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த கிராஸ் எடுத்துருவோம். ஓகேங்களா. அப்போ இதில் ஃப்ரண்ட்டில் ஒரு ஜன்னல், இந்த நிலைக்கு நேர ஜன்னல். இந்த ரூம் ஆயிடுச்சுங்களா. அப்புறம் இது அப்படியே நம்ம வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு காமன் டாய்லெட்டு. இப்போ பாருங்கள், அந்த வாழை கிராஸ் இருக்குது பாருங்கள். கிராஸ் இருக்கிறத ஓப்பனாக விட்டுட்டோம். இது ஓப்பன். இது கிராஸ் எடுத்து கட்டியிருக்கிற ஒரு பகுதி. இதுதான் டாய்லெட்டு. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இது ஒரு நல்ல பெரிய ஹாலு, 11:16 16 ஹாலு. நான் நிற்கிறது தான் தலைவாசலுக்கு உண்டான அமைப்பு, படி இறங்குறதுக்கு உண்டானது. ஹாலில் இருந்து உள்ளே வந்தோம்னா, இது ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா, இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு கிராஸ் வர்றதுக்கு உண்டான அமைப்பு உண்டு. அதை கிராஸ் இல்லாமல் கட்டுறது தான் சிறப்பு. அப்புறம் இந்த இடத்துல ஹாலனுடைய கன்னி மூலைன்னு சொல்கிறது. இது தலைவாசல் இப்படியே வந்தோம்னா இந்த இடத்துல பூஜா கபோர்டு. ஓகேங்களா. அண்ணே கட்டடம் போடுற இடம் அந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட். நிறைய அன்பர்கள் என்ன கேட்பாங்கன்னா, இது டாய்லெட்டு, இது பூஜா. ஸோ அந்த பெட்ரூமுக்கு
ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்னி மூலை பெட்ரூம். இது பெட்ரூமு, இது பெட்ரூம். இப்போ பாருங்கள் இந்த வால் கிராஸாக இருக்கா, இதை நாங்கள் நேராக்கிறோம். ஆக்சுவலாக அந்த இதில் கொஞ்சோண்டு கேப் இருக்குது பாருங்கள், அது ஃபில்லப் பண்ணி கிராஸ் எடுத்துருவோம். அப்போ இது கிராஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு தான். கிராஸோடு கட்டினோம்னாக்கா அது பிழையாக போயிடும். ஸோ எப்போவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறச்சா வந்து கிராஸ் இல்லாமல் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரூமு, பெட்ரூமுக்கு வாயு மூலையில் டாய்லெட்டு. நல்ல கவனம் செலுத்தி பாருங்கள். 1-2 தடவை நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். பெட்ரூமு, வாயு மூலையில் டாய்லெட். இந்த பெட்ரூமில் கன்னி மூலைங்கிறது தான், இதுதான் கன்னி மூலை. ஸோ கிராஸாக இருக்கிறத நம்ம கிராஸ் எடுத்து கட்டியிருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து பீரோ வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஃபேஸிங் வைக்கிறேன். கத்தையாக பணம் சேருன்னு சொல்லும் இல்லையா, அதான். கார்ட்டு வந்து இங்கே வந்துருங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து உங்களுக்கு எங்கள் ரிலேட்டிவ் வீடு தான், அதனால் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணுங்கிறதுக்கு இதுக்கு மேலே மொட்டை மாடியில் டாப் டெரஸில் வந்து நாங்கள் வந்து வாட்டர் டேங்க் வந்து சவுத் வெஸ்ட்டில் வருது. ஸோ எல்லாமே பில்லர் எல்லாமே பெட்டி போட்டு 7 அடிக்கு போட்டுட்டு தென் வந்து முக்கியமாக இன்னொன்று சொல்லணும். இந்த கல் பார்த்தீங்கன்னா எஸ்பிஜே அப்படின்ற ஒரு கல் நாங்கள் பயன்படுத்துகிறோம். முழுசாக 36,900 ரூபா இந்த கல், 3000 கல். பட் இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கல் நல்லா இருக்கும். கலவை வந்து எம் சாண்ட் பயன்படுத்துகிறோம். எல்லாம் நல்ல வெயில் ஆரம்பிச்சிருச்சு. பங்குனி மாதம் எல்லாமே நம்ம ஆட்கள் எல்லாருமே வேலை பார்க்குறவங்க எல்லாம் வெயில் தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் செடி கொடி மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் மத்தியான நேரம் கொஞ்சம் ஒரு 1 hour ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மூளை மட்டும் நல்ல கலவை செலுத்தி போடுறதுக்கு உண்டான அமைப்பு, நல்ல க்யூரிங் பண்ணி நம்ம கட்டடம் போடுறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இது தலை வாசல் ஹால் நான் சொல்லியிருக்கிறேன். அது ஒரு பெட்ரூம்னு சொல்லியிருக்கேன்னா கன்னி மூலையில். அப்புறம் வாயு மூலையில் ஒரு பெட்ரூம். அப்புறம் அக்னி மூலையில் இந்த அன்பு அங்கே செலுத்துகிற இடம் தான் வந்து டைனிங் உண்டானது. இது கிச்சன் ரூம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது நேராக பூஜைக்கு உண்டானது. இது வந்து பூஜைக்கு நேராக ஒரு ஜன்னல் வந்துடும். அது அக்னி மூலையிலே கிச்சன் வந்துடும். ஹாலுக்கு உண்டான அமைப்பு. அப்புறம் தலைவாசல். ஓகே, இது போர்ட்டிகோ. பெரிய வீடு தான், எனக்கும் பெரிய வீடு, எல்லாமே பெரிய வீடு தான். ஓகே ஃப்ரெண்ட், இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னாக்கா நிறைய தகவல் இதில் வந்து சின்ன சின்னதாக இந்த கிராஸ் எடுத்து நாங்கள் போட்டிருக்கிறோம். ஸோ கிராஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்றதும் சொல்லியிருக்கிறேன். கிராஸ் இல்லாமல் இருக்கணும், அதுக்காக போர் வந்து நாங்கள் வந்து ஈசானத்தில் இல்லாமல் வாயுவிலையோ கண்ணிலேயோ போட்டுட்டோம் சார், வீடு சரியாக கட்டியிருக்கோம்னா அதுவும் தப்பு தான். 5Gங்கிற கான்செப்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெட்ரூமுக்கு உண்டான அமைப்பெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் நிறைய நண்பர்கள் எங்ககிட்ட பிளான் வாங்குறாங்க. ஸோ உங்களுக்குமே பிளான் வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான பிளான் வேணும்னாலும் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து பிளான் போட்டிருக்கீங்க, உங்கள் இன்ஜினியரும் ஆர்கிடெக்ட் போட்டு கொடுத்துருக்காருன்னா அதை செக் பண்ணணும்னாலும் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம்.